அருமையானவர்களே, 23வது நாள் நோன்பு வைத்த நிலையில் ஜும்மா தொழுகையை நிறைவு செய்வதற்காக அல்லாஹினுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகையையும் தான தர்மங்களையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்குவானாக. ஆமீன். புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் நிறைவு பகுதியை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ரமலானின் இறுதி ஜும்மாவில் நாம் வீற்றிருக்கிறோம். ஏனென்றால் அடுத்த வியாழக்கிழமை மாலை பிறை பார்க்க வேண்டிய நாள். ஒருவேளை பிறை தென்பட்டால் வெள்ளிக்கிழமை ஈதுடைய நாள், இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை 30வது நோன்பாகும். ரமலான் இன்னும் 7 நாட்களில் நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. ஆனால் நாம் விடை கொடுக்கும் மனோநிலையில் இல்லை. இந்த ரமலானில் இருந்து அடுத்த 11 மாதங்களுக்கு என்ன கொண்டு செல்ல போகின்றோம்? இந்த ரமலானில் நாம் எதை எடுத்துக்கொண்டோமோ அதைத்தான் நாம் அடுத்த 11 மாதங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். நம்மில் ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வருவார், உம்ராவுக்கு சென்று திரும்பி வருவார். இது போன்று புனித பயணங்களில் இருந்து திரும்பி வருபவரிடம் அவரின் குடும்பமும் உற்றாரும் சுற்றத்தாரும் என்ன எதிர்பார்ப்பார்களோ அதுபோன்றுதான் இந்த ரமலானில் இருந்து நாம் விடைபெறும் போது நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மிடம் புனிதமான ரமலானில் நம்மை எப்படியெல்லாம் இருக்க கண்டார்களோ அப்படியெல்லாம் மற்ற மாதங்களில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எனவே ரமலானில் நாம் எதை எடுத்துக்கொண்டோம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. 5 நேர தொழுகைகளை உரிய நேரத்தில் பேணுதலாக தொழுதவர்கள் நம்மில் பலர் உண்டு. தராவிஹ் உட்பட தஹஜ்ஜத் மற்றும் உபரியான முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை சரியாக தொழுதவர்கள் நம்மில் உண்டு. நோன்பாளிகள் சிரமமில்லாமல் நோன்பு திறக்க பதறாமல் முகம் சுளிக்காமல் ஆர்வத்துடன் பணிவிடைகள் செய்தவர்கள் பலர் உண்டு. சதகா ஜகாத் மூலம் தர்ம காரியங்களில் தமது பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு வறிய மக்களுக்கு வாரி வழங்கியவர்களும் நம்மிலே உண்டு. ஹாஃபில்களை ஆலிம்களை முஅத்தின்களை அன்பளிப்புகளால் அரவணைத்தவர்கள் பலர் உண்டு. வீட்டு வேலைகளை மனைவியோடு தாய் சகோதரியோடு அகமகிழ்ந்து பகிர்ந்து கொண்டவர்கள் நம்மில் உண்டு. நன்மை பெற்றிடும் நோக்கத்தோடு அரும் பணியாற்றிய பல பிரமுகர்கள் நிர்வாகிகள் தனவந்தர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். பிறரை ஏசாமல் பேசாமல் தமக்கு சிரமம் கொடுத்தவருக்கு கூட எந்த வகையிலும் பழி தீர்க்காமல் பண்போடு கடந்து சென்றவர்களும் நம்மில் உண்டு. தன்னால் முடிந்த இபாதத்துகளை, குர்ஆன் திலாவத்தை, திக்ருகளை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓத வேண்டிய ஸலவாத்து, தான் உண்டு தன் வேலை உண்டு என நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்தியவர்கள் பலர் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் மீது உள்ள பயத்தால் பாவங்களிலிருந்து விலகி தன்னை தற்காத்து கொள்ள ஷைத்தானுடன் போராடிய முஜாஹிதுகள் தியாகிகளும் நம்மிடத்திலே உண்டு. இவையெல்லாம் இந்த ஒரு மாதத்திற்காகவா, இல்லை வாழ்க்கை முழுவதும் எடுத்து செல்ல போகிறோமா? ரமலானில் நாம் செய்த அனைத்து நற்காரியங்களும் வாழ்க்கை முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக என்று இருக்குமானால் ஒரு சபதம் எடுத்துக்கொள்வோம். ரமலானில் நான் எப்படி இருந்தேனோ அதே போன்று என் வாழ்நாள் முழுவதும் நான் செயல்பட நீ அருள் புரிவாய் ரஹ்மானே என்பதாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ரமலானில் என்னை எப்படி நீ வழிநடத்தினாயோ அதே போன்று என் வாழ்நாள் முழுவதும் நீ என்னை வழிநடத்துவாயாக என்று துஆ செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நம் வாழ்க்கை இன்றைக்கு கரைந்து கொண்டே இருக்கிறது. ரமலான் வந்தது, அந்த ரமலானும் முடிய போகிறது. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் முடியக்கூடியதுதான், அழியக்கூடியதுதான்.
இந்த உலகத்தில் அல்லாஹ் மட்டுமே நிலையானவன், எல்லாம் முடிவை சந்திக்கக்கூடியதுதான். இன்றைய நாளின் தராவி தொழுகையில் ஓதப்பட்ட சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லுமன் அலைஹா ஃபான், பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போகும், வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய உம் இறைவனின் முகமே நிலைத்திருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் உலக அழிவுக்கு என்று ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானதல்ல. அந்த குறிப்பிட்ட அந்த நாள் வந்துவிட்டால் இந்த உலகம் முற்றாக அழிக்கப்பட்டுவிடும். எப்போது அந்த மறுமை நாள், கியாமத்து நாள் வரும்? எத்தனையோ மக்கள் பேசி அறிஞர்கள் சொல்லுகிற நிலைகளை பார்க்கிறோம். சொன்னார்கள் 2000 உலகம் அழிந்துவிடும் என்பதாக சொன்னார்கள். 2020 உலகம் அழிந்துவிடும் என்பதாக பேசினார்கள். 2040 இருந்தாலும் 50 இருந்தாலும் யார் கணிப்பதாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய கணிப்பு தவறுமே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மட்டும்தான் உலகம் என்றைக்கு அழியும், கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்பது தெரியும். அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஆ, யுக முடிவு நேரம் பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது. யஸ்அலூனக அனிஸ் ஸாஆ, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுக முடிவு நேரம் பற்றி அது எப்போது ஏற்படும் என உம்மிடம் கேட்கிறார்கள். ஐயான முர்சாஹா ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா, அதை பற்றிய விளக்கம் உம்மிடம் எங்கே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இலா ரப்பிக முன்தஹாஹா, அதன் முடிவு உமது இறைவனிடமே இருக்கிறது என்பதாக சொல்கிறான். இன்னமா அன்த முன்திர் மன் யக்ஷாஹா, அதை நீர் எச்சரிக்கை செய்பவரே என்பதாக குர்ஆனினுடைய 79வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் என்ற ஒன்று உண்டு என்கிற எச்சரிக்கை நமக்கு செய்திருக்கிறார்கள். கியாம நாள் எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான். மறுமை நாளுக்கான பல அடையாளங்களை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய முதல் அடையாளம் இப்படி கூறினார்கள், பிஸ்பைஹி ஹாகதா பில் உஸ்தா. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நடுவிரலையும் பெருவிரலையும் அடுத்துள்ள ஆட்காட்டி விரலையும் இணைத்தவாறு, வல்லதி தலில் இப்ஹாம புஇஸ்து வஸ்ஸாஅத கஹாத்தைன், நானும் மறுமை நாளும் இதோ இந்த இரு விரல்களைப் போல் நெருக்கமாகவே அனுப்பப்பட்டுள்ளோம் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்றார்கள். புகாரியில 4936வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த செய்திதான் மறுமையினுடைய முதல் அடையாளம். இந்த உலகத்தில் ஒருவர் அழியாமல் இருக்க வேண்டும், ஒருவருக்கு முடிவே வராமல் இருக்க வேண்டும் என்றால் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்திருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத்தாகிவிட்டார்கள் என்கிற போது இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாவற்றிற்கும் முடிவு இருக்கிறது என்பதை நாம் நம்பியாக வேண்டும். அப்படியானால் கியாமத்து நாள் விரைவில் வரும். அது எப்போது வரும், அது எப்படி வரும்? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைரு யௌமி தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும். ஃபீஹி ஹுலிக ஆதம், அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்ஹிலல் ஜன்னா, அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அன்றுதான் அங்கிருந்து வெளிப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, அன்றுதான் யுக முடிவு நாளும் நிகழும் என்றார்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, உலக அழிவினுடைய துவக்கம் அது எப்படி இருக்கும் தெரியுமா? முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல்கள், மலைகள் அனைத்தும்
தூள் தூளாக தூக்கி வீசப்படும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். முதல் அந்த சூரின் போது மலக்குமார்களை தவிர அனைத்தும் அழிக்கப்படும் அந்த நிகழ்வை குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிற போது கல்லா இதா துக்கத்தில் தக்கா, அப்படியல்ல, பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது, இதா சுல்சிலத்தில் அருது சில்சாலஹா, பூமி கடுமையான நடுக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டால், வஹரஜத்தில் அருது அஸ்காலஹா, பூமி தன்னுள் புதைந்திருந்த சுமைகளை வெளியாக்கி விட்டால், இதா ருஜ்ஜத்தில் அருது ரஜ்ஜா, பூமி நடுக்கத்தால் நடுக்கமடைய செய்யும் போது, வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, இன்னும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போது, பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதியாகிவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பூமி அது அசையாமல் இருப்பதற்காக படைக்கப்பட்ட மலைகளின் நிலை அந்த நாளில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிற போது, மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று அது பறந்து கொண்டிருக்கும் என்பதாக மலைகளினுடைய ஊன்றப்பட்டிருக்கிற மலைகளுடைய நிலையை குறித்து அல்லாஹு தாலா பேசுகிறான். அருமையானவர்களே, இந்த உலகம் அப்படியானால் இது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் அழியும், நாமும் ஒரு நாள் அழிவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மிடத்திலே வந்தது. புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடமிருந்து விடைபெறப் போகிறது, முடிய போகிறது. சென்ற ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர், நம்முடைய நட்பு வட்டாரத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்த வருடம் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அந்த ரமலானும் நம்மை விட்டு விடைபெற்று செல்ல இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக சொல்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிற போதே அவனுடன் சேர்ந்து இறப்பும் பிறந்து விடுகிறது. பிறப்பும் இறப்பும் எவராலும் பிரிக்க முடியாத, பிரிக்க இயலாத இரட்டை குழந்தைகள் என்பதாக சொல்லலாம். அப்படியானால் எல்லோருக்கும் மௌத் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய வீட்டில் நிகழ்ந்துவிட்ட மௌத் நாளை என்னுடைய பக்கத்து வீட்டில் நடைபெற்றிருக்கிற நிகழ்ந்திருக்கிற அந்த மரணம் நாளை மறுநாள் இன்னொருவருடைய வீட்டில். அப்படியானால் எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பயணியை போல, ஒரு பரதேசியை போல இருந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அப்படி ஒரு பயணியை போல, ஒரு பரதேசியை போலவா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகமே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில் அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மரணம், அந்த மௌத், அது எப்பொழுது வரும்? அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறதா, காலச்சூழ்நிலை இருக்கிறதா, வயது இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது ஒரு கவிஞன் இப்படி சொன்னான், வகம்மின் சஹீஹின் மாதமின் கைரி இல்லத், எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் நோயற்றவர்களாக இறந்து விட்டார்கள். நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், பலசாலியாக நான் இருக்கிறேன், நான் காலத்திற்கும் வாழ்வேன் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் நோயற்றவர்களாகவே ஆரோக்கியமாக இருக்கிற நிலையிலேயே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். நாம் கேள்விப்படுகிறோம், நல்லாதான இருந்தா, அவருக்கு ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரம் எதுவுமே சாப்பிட்டதில்லையே, எப்படி அவருக்கு மரணம் வந்தது என்பதாக பேசிக்கொள்கிறோம். நோயுற்ற எத்தனையோ பேர் பலகாலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோயுற்றவர்களை மருத்துவர்கள் வந்து கைபிடித்து பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான், இன்னும் 1 மணி நேரம் ஆகும், 1 வாரம் தான், ஒரு 10 நாள் தான் தாங்கும் என்றெல்லாம் மருத்துவர்கள் வந்து பார்த்து சொல்லுகிற நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் அப்படி நாட்கள் குறிக்கப்பட்ட அந்த நோயாளிகள் எத்தனையோ வருட காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைகளை பார்க்கிறோம். ஆகவே
நோயை வைத்து, ஆரோக்கியத்தை வைத்து மரணத்தை முடிவு செய்யக்கூடாது. வகம்மின் சிகாரி யுர்தஜ தூல உம்ரிஹிம், எத்தனையோ வாலிபர்கள் சிறுவர்களை பார்க்கிறோம். வகத் உத்கிலத் அஜ்சாமுஹும் துல்மத்தல் கபர், நீண்ட காலம் அவர்கள் வாழ்வார்கள். சின்ன பிள்ளைதானே, நீண்ட காலம் வாழும், எவ்வளவோ உலகத்தில் சாதிக்க வேண்டியது இருக்கிறது, வளர வேண்டியது இருக்கிறது, வாழ வேண்டிய பிள்ளை என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அங்கே சிறுவர்களாக இருக்கிற, வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் திடீரென்று மரணம் வந்து விடுகிற நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெற்றோர்களும் உறவினர்களும் ஆதரவு வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கபரிலே நுழைக்கப்பட்டு அவர்களின் உடல்கள் மண்ணாகி விட்டனவே, கபரின் இருளிலே அவர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டு விட்டனவே. கம்மின் அரூசின் ஸையனுஹா லிஸௌஜிஹா, எத்தனையோ மணப்பெண்கள் அவர்களுடைய கணவன்மார்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு அவர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் குடும்பத்தார்களும் சுற்றத்தார்களும் நின்று கொண்டிருக்கிற போது மரணம் வந்து விடுகிறது. வகத் குபிலத் அஸ்வாஜுஹும் லைலத்தல் கத்ர், ஆனால் அந்த பெண்ணினுடைய கஃனோ தயார் செய்யப்பட்டு விட்டது, அது அவளுக்கு தெரியாது என்கிறார் இந்த கவிஞர். ஒரு எத்தனையோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அப்பொழுதுதான் தன்னுடைய மன வாழ்க்கையில் அவர்கள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். அப்படி பள்ளி அறைக்குள் காலடி எடுத்து வைக்கிற பொழுது ஒரு நரம்பு சுண்டி இழுக்கப்பட்டு இறந்து போன எத்தனையோ தம்பதிகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்கிற போது மரணத்திற்கு கால நேரமோ வயதோ கிடையாது என்கிற போது, எந்த நேரத்திலும் அதில் வரலாம் என்கிற நேரத்தில், இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமானது இல்லை என்கிற போது அந்த மௌத்திற்கு முன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்படி உலகத்தில் எத்தனையோ மரணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னால் வருகிற, நாம் பார்க்கிற ஜனாசாக்களை தொழுகிற அந்த மரணத்திலிருந்து எந்த அளவுக்கு நாம் பாடம் பெற்றிருக்கிறோம், படிப்பினை பெற்றிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரூ ذிக்ர ஹாதிமில் லஸாத்தில் மௌத், உலக இன்பங்களை எல்லாம் துண்டித்து விடக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு முன்னால் எத்தனையோ மரணத்தினுடைய செய்திகள் சொல்லப்படுகிறது, நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் பாடம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், பூமியில் உள்ள எல்லோரும் அழிந்து போகக்கூடியவர்கள் தான். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய அல்லாஹ்வின் முகம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் என்கிற போது, உலகை படைத்த வல்லவன் மட்டுமே நிலையானவன், நாமெல்லாம் அழியக்கூடியவர்களே என்கிற போது அந்த மறுமைக்கான தயாரிப்பை நாம் துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானது அல்ல. எல்லாம் வரும் சென்றுவிடும். ரமலான் வந்தது, நம்மை விட்டும் செல்ல போகிறது. ரமலான் முடிய போகிறது. புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்தோம். ரமலானிலே இபாதத் செய்தோம், வணக்க வழிபாடுகளை செய்தோம், தொழுதோம், தான தர்மங்களை கொடுத்தோம், இரவு நேரத்தில் நின்று வணங்கினோம். இதுவெல்லாம் இந்த ரமலானில் மட்டும்தான் நாம் செய்வோம் என்பதாக இருந்தால், இந்த நிரந்தரமில்லாத இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற நாம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை பாக்கியமாக அடைந்து நாம் இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்தது போல, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இபாதத் செய்தால், வணக்க வழிபாடுகளை செய்தால் நம்மால் சொர்க்கத்திற்கு சென்றுவிட முடியுமா என்கிற போது, இல்லை. புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சிகள் ரமலானுக்கு பின்னால் உள்ள அந்த காலத்திலும் அது தொடரப்பட வேண்டும். ரமலான் அல்லாத 11 மாதங்களிலும் அது தொடரப்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். ரமலானில் நான் தொழுதேன், தான தர்மங்களை கொடுத்தேன், இபாதத்துகளை செய்தேன், அதோடு நான் முடித்து கொண்டேன் என்று சொன்னால் இதன் மூலமாக மட்டும் நம்மால் சுவனத்தை பெற்றுவிட முடியாது. ரமலான் அல்லாத காலங்களிலும் நான் பள்ளிவாசலோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும். ரமலான் அல்லாத காலங்களிலும் நான் தான தர்மங்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ரமலானில் எப்படி நல்ல அடியானாக நான் என்னை ஆக்கி கொண்டேனோ, அதே போல ரமலான் அல்லாத நாட்களிலும் நான் என்னை நல்ல அடியானாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தவனாக நான் என்னை ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி நாம் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். புனிதமான ரமலானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகும் கூட
நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள், தொழுகையாளியாக இருக்கிறீர்கள். ரமலானில் எப்படிப்பட்ட சாலிஹான மக்களாக நீங்கள் இருந்தீர்களோ அதே போன்று பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு சாலிஹான மனிதராக நீங்கள் இருக்கிற போது உங்க கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், உங்களோடு உங்களுடைய ஊரில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்களை கிண்டல் செய்யலாம், நக்கலடிக்கலாம், ஏளனமாக பேசலாம். இன்னும் உனக்கு ரமலான் முடியலையா, இன்னும் பள்ளிவாசல்னே கிடக்கிறிய, ஒரே பள்ளிவாசலுக்கே போயிட்டு வாரிய, தொழுகன்னு இருந்தா எப்படி, உன் வியாபாரத்தை உன்னுடைய காரியங்களை பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் உங்களை ஏளனம் செய்யலாம். ரமலானில் மட்டும் தொழுகிற தொழுகையாளிகளாக நாம் இருக்கக்கூடாது. ரமலானில் எப்படி இபாதத் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோமோ அதே போல ரமலான் அல்லாத நாட்களிலும் நாம் இபாதத் செய்யக்கூடிய சாலிஹான அடியார்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஏளன பேச்சுக்களை எல்லாம் நாம் புறந்தள்ளிவிட வேண்டும். நாம் ரமலான் முடிந்திருக்கிறது, ரமலான் அல்லாத காலங்களில் நம்மிடத்திலே இபாதத் கொஞ்சம் குறைகிறது என்று சொன்னார். தொழுகையை சரியான நேரத்தில் ரமலான்ல நாம தொழுதோம், ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு நேரத்துக்கு என்னால் தொழ முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், ரமலான்ல இருந்த அந்த உளப்பூர்வமான அந்த தக்குவா இறையச்சவரிடத்தில் இல்லையே என்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தால், அது அப்படித்தான், நோம்பு இல்லைனா அப்படி இருப்போம், நோம்பு இல்லைனா இப்படி இருப்போம் என்று நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாம் மன வருந்த வேண்டும், நம்முடைய உள்ளம் உறுத்த வேண்டும். புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தோம், பள்ளிவாசலோடு எவ்வளவு நெருக்கமாக நாம் இருந்தோம், நேரத்துக்கு நேரம் தொழக்கூடியவர்களாக நாம் இருந்தோமே, எவ்வளவு நல்ல காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அதுவெல்லாம் கொஞ்சம் நமக்கு குறைஞ்சிருக்குது, நேரம் தொழுகையினுடைய நேரம் தப்பி போகிறது என்று அந்த மன உறுத்தல்கள் நமக்கு இருக்க வேண்டும். நாம் சாலிஹீன்களாக ரமலானில் மட்டுமல்ல ரமலான் அல்லாத காலங்களிலும் நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும். ரமலானில் நாம் செய்த நன்மைகளை இபாதத்துகளை நாம் பிற மக்களிடத்தில் அது வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தொழுகிறோம், நாம் நோன்பு வைக்கிறோம், நாம் இபாதத்துகள் செய்கிறோம், பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் அது ரமலானோடு முடிந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் பிறரையும் அந்த இபாதத்துகளின் பக்கம் தொழுகையின் பக்கம் தூண்டக்கூடியவர்களாக பள்ளிவாசலுக்கு அழைத்து வரக்கூடிய மக்களாக நாம் நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும். புனிதமான ரமலானுடைய மாதத்தில் தொழுகைக்காக வேண்டி வந்த அந்த மக்கள் ரமலான் முடிந்ததற்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான்ல தான் நீங்க தொழ வந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அவ்வளவா பெருசா நீங்க தொழுது கிடையாது. உங்களுக்கு முன்னாலேயே இந்த பள்ளிவாசலில் 5 நேரமும் தொழக்கூடிய தொழுகையாளிகள், தக்குவாதாரிகள், ஈமான்தாரிகள் இருக்கிறார்கள். இந்த ரமலானில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த ரமலானுக்கு பிறகு உள்ள காலங்களில் உங்களுடைய நிலை எப்படி மாறிவிட வேண்டும் என்றால், ரமலானுக்கு பிறகும் கூட இங்க ஏற்கனவே தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய அந்த இபாதத் செய்யக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு அவர்களை விட தக்குவாதாரிகளாக, அவர்களை விட ஈமான்தாரிகளாக, அவர்களை விட நல்ல தொழக்கூடிய தொழுகையாளிகளாக உங்களை நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். பத்ருடைய யுத்தத்தில் சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளில் ஒருவர் தான் சுஹைல் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் அந்த பத்ரினுடைய யுத்தத்தில் சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட அந்த சுஹைல் இப்னு அம்ரு இருக்கிறார, காஃபிர்களுடைய அணியில் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் காஃபிராக இருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாக்கை துரித்து பேசினார், பல்லை கடித்து கொண்டு இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை பேசினார் என்பதற்காக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோபம் கொப்பளித்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த சுஹைலுடைய தலையை நான் கொய்து விடுகிறேன். அவர் நாம் பற்களை கடித்து பேசக்கூடியவராக இருக்கிறார், அவருடைய பற்களை அப்படியே நான் சிதைத்து விடுகிறேன், அவருடைய நாக்கை நான் துண்டித்து விடுகிறேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி நிற்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வினுடைய தூதராக, ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், எவருடைய அங்கத்தையும் நான் சிதைக்க மாட்டேன் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்பதாக மன்னிப்பை கொடுத்தார்கள் அந்த சுஹைலுக்கு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உமரே, நீங்கள் கோபப்படாதீர்கள், ஆத்திரப்படாதீர்கள். அவருடைய பற்களை உடைக்க வேண்டும், நாக்கை அறுக்க வேண்டும் என்பதாக நிற்கிறீர்கள். கொஞ்சம் சபுரு, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஒரு காலம் வரலாம், அப்பொழுது இவர் எழுந்து நின்று பேச போகும் அந்த பேச்சு என்பது நீங்கள் குறை காண முடியாத ஒன்றாக அமையும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே முன்னறிவிப்பு செய்தார்கள். இன்றைக்கு அவர் பேசினார், இந்த மார்க்கத்தை இழிவாக பேசினார் என்பதற்காக அவர் நாக்கை துண்டிக்க வேண்டும், பற்களை உடைக்க வேண்டும் என்பதாக நிற்கிறீர். ஒரு காலம் வரும், அப்பொழுது இந்த சுகையில் பேசுகிற அந்த பேச்சுக்கு உங்களிடத்திலிருந்து சிறந்த பாராட்டு கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹிஜ்ரி 8 வரை இஸ்லாத்தை எதிர்த்து நின்ற சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றியின் போது, ஃபத்ஹ் மக்காவினுடைய அந்த சமயத்தில் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் எந்த அளவுக்கு மாறி போனார் என்று சொன்னால், ஏற்கனவே இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்களுடைய ஈமானை, அவருடைய தக்வாவை எல்லாம் முந்தக்கூடிய அளவுக்குள்ள ஈமான்தாரியாக, அதையெல்லாம் முந்தக்கூடிய அளவுக்குள்ள ஒரு தக்குவாதாரியாக சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறி போனார்கள். எனவேதான் நான் சொன்னேன், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு முன்னாலேயே காலம் காலமாக தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களை விட இந்த ரமலானுக்கு பிறகு உள்ள காலத்தில் எப்படி சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு தாமதமாக அவர் வந்தாலும், இஸ்லாத்திற்கு அவருக்கு முன்னால் எத்தனை நபித்தோழர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருந்தாலும் அவர்களுடைய ஈமானை விட அதிகமாக முந்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களாக அப்படியே அந்த தொழுகைகளும் இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் தொடரக்கூடியவர்களாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளிகளை விட அதிகமாக தொழக்கூடிய தொழுகையாளிகளாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய நேரம், மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத் ஆகிவிட்டார்களே, இனி எல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்பதாக சொல்லி ஒவ்வொருவரும் மதம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையிலே வாளை ஏந்தியவராக, யாராவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதாக சொன்னால் அவர்களுடைய தலையை நான் கொய்து விடுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி தூர் சினாய் மலைக்கு சென்றதை போல அவர்கள் சென்றிருக்கிறார்கள், அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாளை ஏந்தியவாறு நின்று கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை அந்த மதீனா நகரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரசூலுடைய அந்த வஃபாத்தின் நேரத்தில் வெளியூருக்கு சென்றது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூமான் நபியினுடைய அந்த புனித உடலிலே நெற்றியிலே முத்தமிட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் ஹயாத்தாக இருக்கிற போதும் நபியே நீங்கள் மனமாகத்தான் அழகாகத்தான் இருந்தீர்கள், நீங்கள் வஃபாத்தானதற்கு பிறகும் அழகாக மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களுடைய நிலையை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும் அப்படியே சோகம் நிறைந்தவர்களாக, சில நபித்தோழர்கள் இருந்த இடத்திலிருந்து எழ முடியாதவர்களாக, சில நபித்தோழர்கள் அப்படியே புலம்பிக் கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கமா நகரத்தினுடைய அந்த நபித்தோழர்கள், அந்த மதீனா நகரத்தினுடைய அந்த நபித்தோழர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து மதீனா நகரத்தினுடைய மக்களை எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படைய செய்தார்கள். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தான், அவர்கள் மனிதர் தான். இது நாள் வரைக்கும் அந்த ரசூலை நீங்கள் கடவுள் இறைவன் என்பதாக நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், அவர்களை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அவன்தான் ஹய்யுன் கய்யூம், நித்திய ஜீவனாக இருக்கிறான், நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு அழிவு என்பதே கிடையாது. அந்த இறைவனைத்தான் நீங்கள் அந்த அல்லாஹுவைத்தான் வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய ரசூல் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்ன அந்த நேரத்தில் தான் மக்கள் எல்லாம் விழிப்படைந்தார்கள்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதனால் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் வாளை கையில் ஏந்தியவர்களாக நின்றவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு வாளை கீழே போட்டார்கள், மூர்ச்சையாகி விழுந்தார்கள் என்பது வரலாறு. தெளிவை பெற்றார்கள் அந்த மக்களை எல்லாம் மதீனா நகரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விழிப்படைய செய்தார்கள் என்று சொன்னால், இங்கே மக்காவுக்கு வாருங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிலை என்பது மதீனா நகரத்தின் மக்களினுடைய நிலை. மக்கமா நகரத்தினுடைய நிலை என்பது, மக்கமா நகரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற அந்த செய்தி அந்த மக்கள் எல்லாம் அறிந்தபோது, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது. இந்த மார்க்கத்தினுடைய ரசூலாக, அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இனி நமக்கு என்ன இருக்கிறது? எல்லாம் முடிந்து விட்டது என்பதாக சொல்லி, இந்த மார்க்கமே முடிந்து விட்டது என்பதாக சொல்லி அப்படியே குழம்பி போனார்கள். மதம் மாறக்கூடிய நிலைக்கு அந்த மக்கள் எல்லாம் குழம்பி போய் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் மக்கமா நகரத்தில் அந்த மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது யார் தெரியுமா? சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த சுஹைல் இப்னு அம்ர்? ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிரிலே கைதிகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டிருந்த அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருடைய நாக்கை நான் அறுக்கிறேன் என்பதாக சொன்னார்களோ, யாருடைய பல்லை நான் சிதைத்து விடுகிறேன் என்பதாக சொன்னார்களோ, அந்த சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, வேண்டாம் உமரே, இவரை மன்னியுங்கள், விட்டுவிடுங்கள். இவர் ஒரு நேரத்தில் பேசுவார், அந்த பேச்சு உங்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய பேச்சாக இது அமையும் என்பதாக அன்றைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது இப்பொழுது அரங்கேறியது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் மதமாறக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிற போது இங்கே சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அங்கே மதீனாவில் எப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்களோ, அதே போல சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கமா நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டாலும் அதோடு இந்த மார்க்கம் முடிந்து விடவில்லை. அல்லாஹ் அவன் ஹய்யுன் கய்யூம், நித்திய ஜீவனாக இருக்கிறான், நிலைத்திருப்பவனாக இருக்கிறான். அவனுடைய மார்க்கம் இதோடு அழிந்து போகாது, கியாமத் நாள் வரைக்கும் அந்த மார்க்கம் நிலைத்திருக்கும் என்பதாக சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியிலே சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், அவர்கள் தாமதமாக இஸ்லாத்திற்கு வந்தாலும், ஒரு கட்டத்திலே இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய ஈமான், அவருடைய தக்வா எப்படி மாறி போனது, பல லட்சக்கணக்கான மக்கள் நேர்வழி பெறுவதற்கு சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா அவர் ஒரு போரிலே ஷஹீதாகி விடுகிறார். அப்படி ஷஹீதாகி விட்டதை விசாரிப்பதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிற போது அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகன் அப்துல்லா போரில் ஷஹீதாகி இருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு ஷஹீத் ஒரு போருக்காக, இந்த ஒரு போரிலே இந்த மார்க்கத்திற்காக ஒருவர் உயிரை தியாகம் செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து தான் விரும்பிய 70 நபர்களை சுவனத்தின்பால் அழைத்துச் செல்வார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய மகன் அப்துல்லா போரிலே ஷஹீதாகி இருக்கிறார், என்னை முதன்மையான நபராக, முதல் ஆளாக என்னுடைய மகன் அப்துல்லா என்னை சுவனத்திற்கு சிபாரிசு செய்து அழைத்துச் செல்வான் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக நின்றவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு மாறி போனார். அதே போல புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நாம் தொழுகையாளிகளாக நம்மை ஆக்கி கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு முன்னாலேயே தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளிகளை விட, அந்த தக்வாதாரிகளை விட, அந்த ஈமான்தாரிகளை விட உங்களுடைய ஈமானை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தக்வாதாரிகளாக உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத நாட்களிலும் எப்பொழுதும் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ரமலானில் அமல்களை அதிகப்படுத்துவோம், எஞ்சி இருக்கிற நாட்களையும் பயன்படுத்துவோம். ரமலானுக்கு பின்னாலும் நம்முடைய அமல்கள் தொடரட்டும். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.